போரியா இருக்கும், எஸ்கேப் ஆயிடலான்னு வந்தேன், மாட்டி விட்டீங்க. எழுதிட்ட கையெழுத்தே புரியலையே. இல்லை இல்லை, நானே தான் எழுதினேன். முதல்ல வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, தாங்குற மாதிரி இருக்குதான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீட்டிங் வச்சதுக்கே வந்து கருட புராணத்தில் ஏதாவது தண்டனை இருக்கான்னு பார்க்கணும் உங்களுக்குலாம். ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஒரு முக்கியமான சமுதாயத்தில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மடைமாற்ற மாதிரி இன்னொரு புத்தகத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் பொறுத்தருள்க. ஆகாத தீதார் இந்த நூலை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். முதல்ல எழுத்தாளர் ஆமினாவை பற்றி பேசிக்கிறேன். ஆமினா வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, மன்னிச்சுக்கோ, நிலாவில் போயிட்டு ஒரு வடை வேணும், ஒரு டீ வேணும்னா ஒரு நாயர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலையாளிஸ் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி முகநூலில் ஆமினாவை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. கை தட்டுங்க. அது மாதிரி யாரை கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு 7 புக்கு எழுதியிருக்கேன் அப்படிம்பா. ஆமினாவை தெரியுமா அப்படிம்பாங்க. இல்லை, ஜாலியாக போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஏறத்தாழ ஒரு 10 வருஷமாக வந்து முகநூலில் எழுதிட்டுருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் ஒரு இவ்வளோ நல்லா எழுதுறீங்களே, ஏதாவது ஒரு தொகுப்பாக கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து சீரியஸாக எடுத்துட்டாங்க, எழுதிட்டாங்க. அதனால தான் ஆகாத தீதார் உருவாகி இருக்கு. இவங்க வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த புத்தகம் எழுதுனதோ அதை வெளியிட போகிறோன்னா எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. நாங்கள்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு மெசேஜ் போடுறாங்க. நான் ஒரு மெசேஜ் அனுப்புவேன், அதை சாயங்காலம் வந்து பப்ளிக்கில் போடு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போகிறா இவ அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா அன்றைக்கி சாயங்காலமாக வருது, இந்த மாதிரி ஒரு நூல் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை நான் வந்து ஒரு பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள்லாம் எப்படி புத்தகம் எழுதுவோம் அப்படின்னா, நாங்கள் கதை எழுத போகிறேன்னு ஒரு போஸ்ட்டு, தலைப்புக்கு ஒரு போஸ்ட்டு, கவர் ஃபோட்டோ ஒரு போஸ்ட்டு, அப்புறம் வந்து இவர் வந்து முன்னுரை கொடுக்க போகிறாரு, எழுதிக்கிட்டு இருக்கேன், எழுதி முடிச்சிட்டேன், புக்கில் அச்சேரி, இப்படிலாம் போயிட்டுருப்போம். நாவலில் இருந்து அப்படிலாம். இவங்க வந்து டைரெக்டாக என்னென்னா, சாயங்காலமாக ஒரு போஸ்ட் வருது, புக்கு வெளியிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இதில் ஒரு பெரிய பாராட்டு அவங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு தமிழ் சமூகத்தோடு 2 கலந்துருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை இந்த கதைகளில் நிறைய இடத்துல வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. சாவு, துக்க வீடு, மரணம், இதெல்லாமே வந்து தெரிந்தும் தெரியாமலும் ஒரு அபசுகுணமாக நினைப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட அதை பற்றி பேசாமல் அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த வீட்டை தாண்டி போகும்போது அப்படிலாம். இவங்க என்னென்னா, தன்னுடைய எழுத்து பயணத்தோட முதல் இதையே மரண வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு முரணான பெண்ணாக ஜெயிச்சிருக்காங்க. எங்கே வந்து முடியணுமோ அங்கேருந்து அவங்க ஒரு துவக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகாத தீதார் முதல்ல ஒரு புத்தகத்துக்கு தலைப்போ ஒரு சினிமாவுக்கு தலைப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கான அர்த்தத்தை தேடி போக செய்யணும். ஒரு சாதாரண பேராக வைக்காமல் வந்தான் போனான் அப்படிலாம் இல்லாமல், ஒரு பேர் எப்படி இருக்குன்னா அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தேடணும். ஆகாத தீதார் அப்படிங்கும்போது தீதார் அப்படிங்கிறத தேடி நிறைய பேர் போனோம். தீதார் அப்படின்னா தமிழ் சமூகத்தில் வந்து இறந்தவர்களை புதைக்கும் முன் அல்லது எரிக்கிறதுக்கு முன்னாடி முகம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிதாமகனில் கூட சொல்லுவாங்க, கடைசியாக பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இஸ்லாமிய சமூகத்தில் தீதார் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? தீதார் பார்க்குறது. இப்போ இது புரிஞ்சிருச்சு, தீதாருக்கான விளக்கம் வந்துருச்சு. ஆகாத தீதார். அப்போ இந்த கதையில் யாரோ ஒருத்தருடைய தீதாரை யாரோ ஒருத்தர் மறுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. இந்த புத்தகத்தில் மொத்தம் ஒரு 13 கதை எழுதியிருக்காங்க. ஒரு கதையை பற்றியும் ஷார்ட் சின்னதாக ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இருச்சிறை அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஒரு பொண்ணு, அவங்க கணவர் இறக்குறாங்க. அவங்களுடைய 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வராங்க.
நான் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே இப்போ பொதுவாக ஒரு கல்யாணம் ஆன பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீடுங்கிறது வந்து ஒரு ஜாலியான இடமா இருக்கும். போனால் ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அந்த கணவன் இழந்த பெண் திரும்பி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சிறையாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது டைட்டில்லையே மேக்ஸிமம் கதை சொல்லிடுறாங்க. இவங்களோட டைட்டில்ஸே வந்து ஒன் வேர்ட் ஸ்டோரியாக ஆயிடுது. ஸோ அந்த பெண்ணை சந்திக்க வர இன்னொரு தோழி, இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் அந்த கதை போகும். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுடைய பழைய லவ்வரை பற்றி பேசுவாங்க. அந்த பையனுக்கும் ஒய்ஃப் இறந்தாச்சு, உனக்கும் ஹஸ்பண்ட் இறந்தாச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாலி அறுத்தவளுக்கா எங்கள் அண்ணனை கேட்குறா அப்படின்னு அந்த பையனோட தங்கச்சி சொன்னதாக சொல்லுவாங்க. தாலி அறுத்தவளுக்கு ஆண்பால் என்ன, மனைவி இழந்த கணவனுக்கு இங்கே ஆண்பால் என்ன? யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். கணவன் இழந்தா பெண்ணுக்கு பேர் தாலி அருந்தவள். மனைவி இழந்தா கணவனுக்கு என்ன பேர் இருக்குது? அப்போ அந்த இடத்துல வந்து மனைவி இழந்த ஆணுக்கு வந்து இன்னொரு பெண் வந்து புது பெண்ணாக தேவைப்படுறான். ஏற்கனவே கணவன் இழந்த பெண்ணை அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையில் ஹைலைட் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க, தொடங்கும் இடத்திலேயே முடிகிற மாதிரி இவளுடைய குழந்தை மூலமாக, மகன் மூலமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து இவங்க வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து ஒரு பெரிய நாட்டுக்கு போவாங்க, ஃபாரினுக்கு போவாங்க. பட் இங்கே இருக்கிற அதே ஸ்டோர் ரூம் வந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு ரூமாக மாறும். அப்போவும் அந்த பெண் என்ன சொல்லுவான்னா, சத்தமாக பேசாத, 4 செவருக்கு காது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அம்மா கணக்கு அப்படிங்கிற ஒரு கதை. பொதுவாக அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 5 பையன் இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ தனக்கு கிடைக்காத எல்லாத்தையுமே தன்னுடைய மகளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 மகன்களிடமிருந்து கிடைத்த பொருளாதாரத்தை மகளுக்கு கடத்துவாங்க. ஏன்னா மக வந்து அந்த பொருளாதாரத்தால் மாமியார் வீட்டில் கஷ்டப்படக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டத்தை அது படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 3ஆவதாக ஒரு கதை தான் ஆகாத தீதார். ஒரு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போன ஒரு பொண்ணு. இந்த கதை எனக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. இந்த ஓடி போனவங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, அது வந்து அவங்க இறக்குற வரைக்குமே தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். பர்சனலாகவே அந்த பேர் என்னையும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த கதையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்காக தான் அந்த பெண் அந்த முடிவை எடுத்திருப்பாள். தன்னுடைய தந்தையுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இங்கே வெளியே வராமல் அந்த பெண்ணை துரத்திக்கிட்டே இருக்கிற அந்த பேரை பற்றின கதை தான் இது. அதுக்காக அவங்க அந்த தந்தை சொன்னது தான் ஆகாத தீதார், என்னுடைய தீதார் உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊர்வாய் அப்படிங்கிற ஒரு கதை. கொரோனாவில் இறந்து போனால் அந்த சடலத்துக்கு வந்து எந்த ஃபார்மாலிட்டிஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த சடலத்தால் வாய் பேச முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற சடலங்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இவன் வந்து ஏதோ பண்ணிட்டான், அதனால தான் இவனுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொரோனா காலத்தில் நிறைய பார்த்தோம். இந்த 13 கதையில் 2 கதை எனக்கு ரொம்ப பாதிச்சுது. ஆமினாவை தனியாக நான் அவங்கள பாராட்டணும் அப்படின்னா இந்த 2 கதைக்காக. அதில் ஒரு கதை நான் இப்போ சொல்கிறேன், புகைப்படம். இதில் வந்து சாரா அப்படிங்கிற ஒரு பெண் இருப்பாங்க. அவங்களுடைய சித்தப்பாவுக்கும் அவங்களுக்குமான பாண்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் பதறிக்கிட்டே இருந்தேன், ஓ சித்தப்பாவை தான் ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, இந்த சாராவுக்கு சின்ன வயசில் ஒரு அப்யூஸ்மெண்ட் நடந்திருக்கும், ஒரு பாலியல் துன்புறுத்தல் அந்த குழந்தைக்கு நடந்திருக்கும். அந்த குழந்தை இப்போ வந்து பெரிய பெண்மணி ஆகிட்டாங்க. அந்த துன்புறுத்தலை கொடுத்த ஒருத்தர் இன்னைக்கு இறந்துருக்காரு. அந்த மரணத்துலேருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்குது. அந்த மரணத்தை வந்து இந்த பெண்ணுக்கு காதுக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி போய் அவர் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து அவருடைய முகத்தை வந்து சுக்கு நூறாக கிழிச்சு போடுவாங்க. இதில் எவ்வளோ ஆழமான ஒரு கதை இருக்குன்னா, இன்றைக்கி 2023 நிற்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் நம்மளால் வெளியே சொல்ல முடியுது.
அதற்கான ஒரு சட்ட ஆலோசனைகள் இருக்குது, தீர்வுகள் கிடைக்குது. ஆனால் காலங்காலமாக எத்தனை பெண்கள் இதை இப்படி பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காம என்னைக்கோ காலம் போன காலத்தில் அவர் இறக்கும்போது அந்த இறப்பை நினைத்து தப்பு பண்ணல, இன்னைக்கு செத்துட்டல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கிடைக்கிற சுகத்தை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மரணம் அவ்வளவு போதையாக இருந்ததுன்னு எழுதியிருப்பாங்க. இந்த வரி எனக்கு தாண்டவே முடியல. ஒருத்தருடைய மரணம் எனக்கு போதையாக இருக்குன்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்திருப்பான். அந்த பெண்ணால் அவனை காட்டி கொடுக்க முடியல, அவன் செத்ததுக்கு அப்புறமும் காட்டி கொடுக்க முடியாது. ஆனால் அவனுடைய மரணத்தை நினச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த அப்யூஸ்மெண்ட் கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையில். அப்புறம் இன்ஸ்டன்ட் புனிதம்னு ஒரு கதை. ஒரு கணவர், அவர் வந்து நல்ல கணவர் இல்லை, பெண்களுக்கு நல்ல அப்பா இல்லை, பையன்களுக்கும் அப்பா இல்லை, மருமகளுக்கு நல்ல மாமனார் இல்லை, அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ அவங்க இறந்து போகிறதுக்கப்புறம் எல்லாருமே அழுகுறாங்க. எல்லாரோட அழுகையிலையும் உண்மை இருக்குது. இந்த அப்துல்லோட மனைவி மட்டும் அழவே இல்லை. ஏன் அழலை அப்படின்னா, தன்னை துன்புறுத்திய கணவனுக்கு தன்னால் முடிந்த ஒரே தண்டனை அழாமல் இருக்கிறது. அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச சின்ன விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் வீடென்ற உயிர். இந்த கதையில் ஒரு விஷயம் வரும். சையத்தம்மா தர்கா அப்படின்னு இருக்கும். ஒரு பணக்காரர் வந்து ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார், தர்காவை சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ணிப்பார், அப்புறம் ஏமாற்றிடுவார். ஆஸ் யூஷுவல் ஏமாற்றிடுவார். அப்போ இந்த பெண்ணுடைய மனநிலையாக சொல்லுவாங்க, இப்படி எத்தனை ரகசியங்களை இந்த சையத்தம்மா தர்கா தாங்கி கல்லாக நிற்குதோ அப்படிம்பாங்க. இந்த சையத்தம்மா தர்காவை பற்றி நான் ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா, தமிழ் சமூகத்தில் குலசாமிகள் இருக்காங்க, அம்மன், எளிய தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. நான் வந்து சிவன் அந்த அளவுக்கு ஹை பட்ஜெட்லலாம் போகல, எலைட்டு கடவுள்களுக்கு நான் போகல. குலசாமிகள் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து இறந்தால் அவங்கள குலசாமி ஆக்கிடுவாங்க. இந்த சையத்தம்மா தர்காவை நான் அங்கே தான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த சையத்தம்மா தர்காவுடைய சையத்தம்மாவுடைய அந்த அடக்கத்தலத்துக்கு முன்னாடி நின்று கருகமணி கட்டிட்டு ஏமாந்து போன ஒரு பெண்ணு அந்த சையத்தம்மாவை பார்த்து சொல்கிறா, எத்தனை இதுக்கு நீ இப்படி பொய் சாட்சியாக இருக்கு அப்படிங்கிறது. இந்த பெண் வந்து என்ன பண்ணுறான்னா, கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறாங்க. இந்த வீடு தான் கதையோட டைட்டில், அதுதான் வீடென்ற உயிர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. அதை எப்படி அவங்க வந்து ஊமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பொம்மை கிடைத்தால் அந்த குழந்தை அந்த பொம்மையை எப்படிலாம் அழகுபடுத்தும். கொஞ்சோண்டு கிழிஞ்ச துணி கிடைக்கும், உடனே அந்த பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி போடும். 2 பாசிமணி கிடைக்கும், உடனே அது ஒரு செயினை செஞ்சு போட்டுரும். கொஞ்சோன்னு ஏதாவது மேக்கப் கிடைக்கும். இந்த மாதிரி படிப்படியாக அந்த பொம்மையை அழகுபடுத்துகிற மாதிரி இந்த வீட்டை வந்து இவங்க அழகுபடுத்தி வச்சுட்டே இருக்காங்க. இதில் இன்னொரு பெண் அரசியல் இருக்குது. நான் வந்து ஒரு காயல்பட்டினம் மாதிரியான ஊரிலிருந்து வந்தவங்க. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதான பெண், கணவரை இழந்த பெண், வாழ்வாதாரம் இல்லாத பெண் கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, ஷீ இஸ் வெரி சேஃப் அன்டில் ஹர் டெத். அந்த வீட்டுக்காக அவளுடைய மூச்சு இறக்கும் வரை, மூச்சு நிற்கும் வரை அவள் பாதுகாக்கப்படுவாள். அந்த வீட்டை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. அவள் இறக்குறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை யாருக்காவது எழுதி கொடுத்துட்டா அப்படின்னா அந்த 1 வாரம் அவள் தெருவில் கிடப்பாள். இதுதான் அதோட அரசியல். அதே மாதிரி கைப்பற்றப்பட்ட வசியத்து. ஒரு அம்மா வந்து கணவர்கிட்ட இருந்து வாங்கின வசியத்தை ஏமாற்றுவாங்க, பையன் அதையே ரிவர்ஸில் கொடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கதை. இயலாமைக்கு இருகுணம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தொகுப்பில் நீங்கள் வந்து பேரை சொல்லாதீங்க, டைட்டிலில் வந்து கதை ரொம்ப தெளிவாக போயிடுது. இயலாமைக்கு இருகுணம்ங்கிற கதையில் வந்து அதுவும் ஒரு மாதிரியான கதை, அது நீங்கள் படித்தா தெரியும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க மாமியார் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட கஞ்சூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யாரோ வந்து பப்ஸு கொண்டு கொடுப்பாங்க. பப்ஸு கெட்டு போகிற வஸ்துங்கிறது தெரியாத மாமியார் அதை வந்து ஸ்டோர் ரூமில் பத்திரப்படுத்தி வச்சுருவாங்க 3 நாளைக்கு. 3 நாள் கழித்து அதை என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் இவங்க எழுதியிருப்பாங்க, அதை நாசூக்காக பிரித்து மேற்பகுதியை எடுத்து பங்கிட்டு வைத்து கொடுக்கும் அளவுக்கு கஞ்சா அவங்க மாமியார். உள்ளதானே கெட்டு போச்சு, மேலே உள்ளது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி டெப்த்தாக இருக்கும். இவங்களோட எழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பச்சையாக, ரொம்ப ராவாக,
அவ்வளோ டெப்த்தாக இருந்தது. பொம்மைக்குட்டின்னு ஒரு நாடகம், வெளிநாட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பிள்ளைய படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணி கடைசியில் அந்த பிள்ளை வந்து அதுவும் ஒரு மாதிரி பிரச்சனையாக போயிட்டுருக்கும். மங்கா மாமியா செவத்தா பாவம், இதுலேயும் மாமியார் மருமகள் சண்டை. இந்த 2 முக்கிய கதைகள்னு சொன்னேன் இல்லையா, தடமிழந்த ஆறு, இதான் அந்த 2வது கதை. இப்போ நான் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க எந்த சமூகத்தை தொடர்ந்து காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாச்சியால் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை எப்படி சித்தரிப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் அடாவடியான பெண், ரொம்ப ரக்கடாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கணவர் வெளிநாட்டிலேருந்து வரும்போது மட்டும் வாயில் புடவை வந்து கல் வைத்த புடவையாக மாறும். மகளுக்கு வைக்கிற பூவில் வந்து ஷேர் விழுந்து இவங்களுக்கு ஒரு பாட்டு வந்துடும். சோகால்டு இஸ்லாமிய பெண்ணாக காட்டியிருப்பாங்க. இந்த பெண் சோகால்டு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு வித்தியாசம் என்னென்னா, தம் மகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சைல்டு அப்யூஸ்மெண்ட் கதை ஒன்று சொன்னேன், இது வந்து கல்விக்கான கதை. இவங்க ஏன் அப்படி ஒரு தீவிரமாக மகளை படிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சி சொல்லலை. காரணமே தேவையில்லை, என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும். அதுக்காக அவங்க வந்து எல்லாரையுமே எதிர்த்து போராடுவாங்க. பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகிறத கூட வெளியே சொல்லாமல் வச்சுருப்பாங்க, ஏன்னா அவளுக்கு படிப்பு வேணும் அப்படின்ட்டு. இந்த பெண்களுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து கணவர். இந்த பெண் என்ன செஞ்சாலும், இந்த நாச்சியாளுங்கிறவங்க என்ன செஞ்சாலும் அவங்க கணவர் வந்து அதில் ஒரு நியாயத்தை சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆகுனா அவர் கணவர் இறந்துடுவார். பேக் போனாக இருக்கிற கணவர் இறந்துட்டார்னா அந்த பெண்ணோட நிலைமை என்னாகும்? அந்த மகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை அதோடு முடிஞ்சு போயிடும். அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 13 கதையில் இந்த சைல்டு அப்யூஸ்மெண்ட் கதை வந்து எனக்கு கொஞ்சம் இந்த சித்தா அப்படிங்கிற படத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணிச்சு. தடமிழந்த ஆறு வந்து அயலி இதோட இது இருந்தது. ஆமினாவோட கதைகளில் வந்து 13 கதையில் வட்டார மொழி எந்த நிலத்தை பதிவு செய்கிறாங்கங்கிறது எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அது அவங்க ஏற்புரையில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பெரிய கேள்வி இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கதைகள்லேருந்து நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. தென் மாவட்ட அவங்க எந்த இடத்த பிரதிபலிக்கிறாங்களோ அந்த இடங்களில் பெண்களுக்கான கல்வியோட நிலை என்னவா இருக்குது? இந்த 13 கதையில் ஒரு பெண் கூட 10 தாண்டலை, 11 தாண்டலை, 12 தாண்டலை. எல்லாருக்குமே சின்ன வயசில் கல்யாணம் நடக்குது. ஒட்டுமொத்த கதைகள் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு, மாமியார் அடிக்கிறாங்க, நாத்தனார் அடிக்கிறாங்க. நான் 25 வருஷம் நல்ல பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அமைதியாக இருக்கேன், எல்லாம் அடியும் வாங்கிட்டு. 25 வருஷம் கழித்து நான் என்ன பண்ணணும்? கொத்து சாவி என் கைக்கு வருது. இப்போ நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? நான் என் மருமகளை அடிக்கிறேன், என் ஹஸ்பண்டை கொடுமை பண்ணுறேன், என் பையனை டார்ச்சர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது இவங்களுடைய கதைகளில். அப்போது இந்த நல்ல கணவர், நல்ல மாமியார், நல்ல படித்த பெண்கள் இங்கே இல்லையா? இல்லை இந்த ஆகாத தீதாரில் அவங்க அதை காட்டலையா? என் கதைக்கு அது வேண்டாம், நான் இதை மட்டும்தான் காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு தெளிவோடு வந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை எல்லா பெண்களும் அப்படி தான் இருக்காங்கன்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இந்த கல்வி எங்கே போகணும்? கல்வி இருந்தால் தான் அவங்களுடைய அடுத்த இதை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இந்த சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் ஆமினா வந்து ஒரு கணக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகமே ஒரு ப்ராப்ளம். அவங்க இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க மறந்துருக்காங்க. அவங்களுடைய அடுத்த புத்தகத்தில் இதுக்கான சொல்யூஷன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து இந்த புத்தகம் எப்படின்னா, இன்றைய இதில் பீரியடும் கிடையாது. ஒரு 70s 80ஸோட கதைகள்னால் ஓகே இன்றைக்கி அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் இருக்கும். இல்லை இன்றைக்கி உள்ள பெண்கள் அப்படின்னா இதற்கான தீர்வு என்ன, அவங்க அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இதில் சில முக்கியமான அழகியலை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மௌத்து விசாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்கு தெரியும். ஒருத்தர் கூட அதை பற்றி எழுதியிருந்தாங்க. வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு சபருக்கு வர வெக்கேஷனுக்கு வரவங்க கிட்ட 2 லிஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து யார் யாருக்கு கோடாரி தைலம் தரணும், தலைவலியும் தருவாங்க, அது வேறு விஷயம். கோடாரி தைலம்
அப்புறம் வந்து அங்கே 1 திரம்ஸ்க்கு வாங்கின அத்தர், பால் மாவு, அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கும், ஒரு லிஸ்ட் இருக்கும். டேங்க் பவுடரு, மிலோ, அதெல்லாம் அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிற அந்த தேங்காய் சாக்லேட்டு. நம்ம இங்கே 5 ஸ்டார் வாங்கி சாப்பிடுவோம், ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அது வெளிநாட்டு சாக்லேட்னு அதுக்கு ஒரு இது கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். இல்லாத தலைவலிக்காக கோடாரி தைலத்துக்கு வேற போய் நிற்போம் நம்ம. இன்னொரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த இல்லாத ஒரு வருஷத்தில் யார் யார் வீட்டில் இறப்பு நேர்ந்திருக்கிறதோ அந்தந்த வீட்டுக்கு போய் மௌத்து விசாரிக்கணும். இந்த கல்யாணத்துக்கு போகாதவங்கள கூட விட்டுருவாங்க. என் வீட்டு கல்யாணத்துக்கு நீ வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என் வீட்டில் ஒரு மௌத்து இருந்து நீ வரலன்னா நீ ஒரு ஜென்ம பகையாளி மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவேன். இதை நான் வந்து இஸ்லாம் மார்க்கத்தின் தென் தமிழகத்தின் உயரிய பண்பாக பதிவு செய்கிறேன். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனால செத்துட்டான், அவனுடைய சாவுக்கு கிடைக்கிற சரியான மரியாதை அந்த மௌத்தை போய் விசாரிக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு விஷயம் இதை நான் வந்து முதல்ல படித்தப்பவே எழுதினேன். ஒரு மாமியார் கேரக்டர் வந்து 5 மகன்களுடைய வருமானத்தை அப்படி இப்படி 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 பேசி கலெக்ட் பண்ணி மகளுக்கு கடத்துகிற கேரக்டர். இது என்ன பண்ணுன்னா, விடிய காலையில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பணத்தை கொண்டு போய் பீரோவில் சேர்த்து வைக்கும் இந்த மாமியார் கேரக்டர். அது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, தலை நிற்காத பிள்ளையை கை மாற்றுவதை போல். குழந்தையோட கழுத்து நிற்கலைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிருக்கோம், அது கொஞ்சம் விட்டாலும் அந்த கழுத்து உடஞ்சிரும். ஸோ அது அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி கொடுக்குறத அந்த மாதிரி அந்த மாமியார் வந்து தாப்பால் திறந்து பீரோக்குள்ளே வைக்கிறாங்கன்னு எழுதியிருப்பாங்க. சும்மா இந்த நிலா மாதிரி, வானத்தை மாதிரி, கடலை மாதிரின்னு எழுதுகிற கவிஞர்கள்லாம் திருந்துங்க. கண்ணாடி பதிவு இது. எனக்கு அந்த ஊமை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்த விட்டு தாண்டவே முடியல. ஏன் ஒரு கைப்பிள்ளையை தூக்குற மாதிரி கதவை திறக்கிறாங்கன்னா என்ன ஒரு இது. அப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ் சமூகத்தோடு கலந்துருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் பொதுவாக அரேபிய வம்சாவளிகள். ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவி, கணவனே கண்கண்ட தெய்வம், அப்புறம் வந்து கருகமணி வந்து தாலி, கருகமணியில் லைட்டாக கொஞ்சம் கூட ஐயோ கணவருக்கு ஏதாவது ஆயிருமோ, இதெல்லாம் வந்து நான் மறுத்தாலும் மறுக்கப்படாத தமிழ் சமூகத்திலிருந்து நமக்கு கடத்தப்பட்ட விஷயங்கள். ஒரு கதையில் சொல்லுவாங்க, கணவர் இறந்துடுவார், சீதேவி அம்மா நீ ஒருத்தி தானடி கருகமணி கணத்து நின்ன, அதாவது சுமங்கலியாக நின்னியே, இப்போ உன் தாலி இல்லையே அப்படிங்கிறத அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வீட்டுடைய முன்பக்க டிசைனை வந்து 1978 பிறை வடிவில் கீழே நட்சத்திரங்களுடன் அந்த வீடு இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் முதல்ல புரியாது ஏன் இப்படி நம்பர் எழுதி வைக்கிறாங்க இயர்ஸ்ன்னு. அந்த நம்பர் தான் அந்த வீட்டோட உயிர். 1978னா இன்றைக்கி வந்து அதுக்கு 44 வருஷம் அந்த வீட்டுக்கு. அதெல்லாம் அவ்வளோ அழகாக பதிஞ்சிக்கிட்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரி சில பெயர்கள்லாம் வச்சுருப்பாங்க. கட்டையன் மாமும் குட்டமீரான், இந்த பேரை சொல்கிறதுக்குள்ளே அவர் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துடுவார். அந்த கதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ட பெயர்கள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கரடி வீடு, கட்டா வீடு, புலவர் வீடு, சிங்கப்பூரான் வீடு, ஒவ்வொரு ஊர் வீட்டுக்கும் பேர் இருக்கும். இவங்க வந்து ஒரு கேரக்டருக்குமே பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மௌத்தை விசாரிக்கிறத பற்றி சொல்லும்போது போகன் சங்கர் நினைக்கிறேன், பேர் எழுத மறந்துட்டேன். செத்து போனவர்களை எனக்கு தெரியாது, செத்து போனவர்களுக்கும் என்னை தெரியாது, ஆனால் துக்கம் விசாரிப்பது நம் சம்பிரதாயம், அது செத்து போய்விடக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பார். அதுதான் அந்த மௌத்து விசாரிப்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு இடத்துல ஒரு இது வரும், ஷமீர்னு நினைக்கிறேன் பேர். சமீர் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பான். அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த சமீரை வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வாசலில் வந்து இறங்கிட்டான். வாசல்லேருந்து அந்த உள்பக்கம் இருக்கிற ரூம் கூட்டு போடும். அந்த வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அந்த சமீரோட அக்கா கணவர்கள் 2 அக்கா, அந்த 2 அக்காவுடைய கணவர்கள், தம்பி இப்படிலாம் இருப்பாங்க. இவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, சமீருக்கு நடக்கவே தெரியாதது போலவும் சமீருக்கு காலே இல்லாததை போலவும் அவர்கள் தாங்கி சென்றனர்னு எழுதியிருப்பாங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தரை எப்படி கூட்டு போவாங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பார்.
அந்த பொட்டியை அபகரிக்கிறத பற்றி எழுதியிருப்பாங்க. நல்ல வேளையாக அந்த பொட்டி வந்து பொது அறைக்கு போயிருச்சு. அண்ணனுடைய அறைக்கு போயிருந்தா அது வந்து அண்ணன் ஒய்ஃபுடைய கண்ட்ரோலை தாண்டி தான் பங்கு வைக்கப்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருந்தாங்க. அவ்வளோதான். ஓவராலாக இந்த ஆகாத தீதாரை பொறுத்த வரைக்கும் இந்த கதைகள் நாங்கள் பாட்டில் எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் யார் வாசிக்கணும், இந்த கதைகள் எந்த தளத்துக்கு போய் சேரணும், யாருடைய மனதில் மாற்றம் வரணும். உண்மையாக இந்த கூட்டங்கள் வந்து தென் தமிழகத்தில் வாழும் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் வாசித்து பேசப்பட வேண்டிய கதைகள். அவங்களுடைய சுய பரிசோதனை செய்து அவங்களால இந்த இதுலேருந்து மனமாற்றம் அடைந்து கல்வியில் ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடிஞ்சாலோ, இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க முடிந்தாலோ, அப்போதான் இந்த கதைகள் வெற்றி பெறும். தொடர்ந்து நாம் வாசிக்கிறதுல இதில் பெரிய எந்த மாற்றமும் இல்லை. இதை வந்து நான் பதிவு செஞ்சுட்டு ஆமினாக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்காக அழைக்கிறேன். கோர்த்தெல்லாம் விடல. நன்றி. வந்து இலக்கியம் படைக்காதவரை வேட்டையாடுவன் எழுதுவதே வரலாறுன்னு அந்த மாதிரி தான். அதனால் அதை முரண்பட்டுருவோம். தோழர் சொன்னதில் ஒரு இடம் மட்டும் அவர் ஒருவேளை சொல்லும்போது பிசறாயிருச்சான்னு தெரியல. இஸ்லாமியர்கள் அரேபிய வம்சாவழியினர்னு சொன்னாங்க. அதை நான் திருத்திக்கிறேன். அது அப்படி இல்லை. அதோடைய தத்துவ மரபுகளுக்கு அங்கேருந்து இருக்கலாம். அப்படி வந்து அந்த தத்துவ மரபுகள் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கலாம். கல்ஃப் கண்ட்ரியிலேருந்து ஒரு கோடாலி தைலமோ ஒரு தேங்காய் பருப்பியோ கூட கிடைக்காத ஒருத்தனா நான் இதை வந்து அவங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். தோழர் தீபா அவர்கள் சபீனத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்வார். வாங்க. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக சில ஆளுமைகளை வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுறோம். ஒரு புத்தக வெளியீடு, ஆவணப்பட வெளியீடு. ஆனால் அது அவங்க எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு அதுக்கு அப்படிங்கிறது சமீபமாக இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தோணுச்சு. முந்தா நேற்று கோயம்புத்தூரில் நிகழ்வு ஆதவந்திச்சினிய தோழர் அங்கே இருந்தார். ஹீராட கேட்கும்போது அதுக்கு முந்தின நாள் வந்து திருப்பூரில் இருந்தார். நேற்று சிராஜ் தோழரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இவர் எப்போ வருவாருங்கிறத பற்றி பேசும்போது சிராஜ் தோழர் சொன்னார், அவருக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. அவர் வந்து பாலஸ்தீன் சம்மந்தமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாரு. அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன் எத்தனை மணிக்கு வராருன்னு. நள்ளிரவு 3 மணிக்கு சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்துட்டு இப்போ காலையில் அவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது கருப்பு அன்பரசன் தோழர் காலையில் அவரை பார்த்தா சொன்னாங்க, எங்கெங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருந்தாருன்னு. எனக்கு புரியல. உள்ளே வந்தோன்னா அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எங்கள் இப்போ மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், ஏதாவது ஸ்பெஷல் டயட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. தோழர் வாங்க.